இந்த நாளிலேயும் நமக்கு சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக மத்தியிலே டாக்டர் கிடியன் கணேஷ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அவரை இந்த நாளிலே மத்தியிலே காணப்படும்படியாக வழி நடத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த வேளையிலே தேவன் அவர் மூலமாக நல்ல செய்தியை வெளிப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டை தான் பார்க்க இருக்கிறோம். பாடல்கள் அதோடைய முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப தேவதூதர்கள் பாடினாங்க, ஏஞ்சல்ஸ். மேலேந்து மாத்திரம் இல்லை, கீழே மரியாள் பாடினாங்க, சிமியோன் பாடினார். அதுக்கப்புறம் எலிசபெத்தோடைய கணவர் யார், சகரியா பாடினார். ஸோ மொத்தம் 4 பாடல்களை நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து பிறந்தப்பையும் பாடல்கள் இருந்துச்சு. ஏன் நம்ம கலாச்சாரம் பாருங்களேன், குழந்தை பிறந்தப்ப பாட்டு பாடுறதில்ல, தூங்க வைக்கிறப்ப பாட்டு பாடுறதில்ல, ஏன் கடைசியில் மரிச்ச பிறகும் ஆச்சரியப்படுவாங்க கிறிஸ்தவங்களை பார்த்து, என்னடா சடலத்தை வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்களே. ஸோ சாங்ஸ் ஹவ் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் பாடல்கள். அதனால தான் கேரல்ஸ்ன்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸில் நிறைய பாடல்கள் நல்லது. இன்ஃபேக்ட் நமக்கு இருக்கிற செலிப்ரேஷன், கொண்டாட்டமே வருஷத்தில் ஒன்று தான். அது என்னது? கிறிஸ்மஸ். பண்டிகை ஆசிரிக்க கடவும் வாருங்கள். இன்னைக்கு காலையில் என்னோட தியானத்தில் கூடார பண்டிகையை பற்றி இயேசு கிறிஸ்து அது ரிலேட்டடாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்து பண்டிகையில் கலந்துக்கிட்டார், சந்தோஷமா இருந்தார். தயவு செய்து செலிப்ரேட் கிறிஸ்மஸ். நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. புது ட்ரெஸ் வாங்கிறது, சாப்பிட்றதெல்லாம் தப்பு கிடையாது. உடனே இயேசு கந்தையில பிறந்தாரு. எதுக்கு பிறந்தாரு? அவர் தரித்திரரானதே நம்ம ஐஸ்வர்யமாக முடியலாம். அவர் சபிக்கப்பட்டதே நம்ம ஆசீர்வதிக்கும்படிதான். அவர் மரிச்சதே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவர் துக்கப்பட்டதே நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான். அதனால இந்த பழைய பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே வருத்தம் அப்படிலாம் இருக்க தேவையில்லைங்க. ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷப்பட மாட்டோம்? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அதனால சந்தோஷப்படணும். ஸோ உண்மையுமே மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமான வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது. ஹாப்பினஸ், ஜாய், பிளிஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் இந்த மெரிங்கிற வேர்டு வந்து உச்சக்கட்டம், சந்தோஷத்தோடைய உச்சக்கட்டம். அதனால தான் மெரி கிறிஸ்மஸ்ங்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதனால பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்களாம் கொண்டாடக்கூடாதெல்லாம் கிடையாது. இயேசு வந்து நமக்காக பிறந்தார், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் இந்த பாடல்களாக 4 பாடலை நான் சொன்னேன்னா 2 மணி நேரம் ஆகும். சிமியோன்லாம் பரிசுத்த, எல்லாருமே ஆவியினால நிறைஞ்சவங்க தான். மரியாள் ஆவியினால் நிரப்பப்பட்டார், எலிசபெத் ஆவியான நிரப்பப்பட்டார், சகரியா நிரப்பப்பட்டார், சரிங்களா? எல்லாருமே ஆவியான நிரப்பப்பட்டு தான் அவங்க வந்து கொண்டாடினாங்க. அதனால கிறிஸ்மஸ் இஸ் a kind of a Pentecostal, ஓகே, ஸ்பிரிட் தான். அதனால சந்தோஷமா ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷத்தோட நம்ம அனுபவிப்போம். இன்றைக்கு நம்ம ஒரு பாடலை தான் பார்க்க போறோம். வாசிக்கலாமா? மரியாளுடைய கீதம், லூக்கா 1ஆவது அதிகாரம் 46லேருந்து 55 வரைக்கும். ஒருத்தவங்க வாசிக்க கூடாது, ரேண்டமா யார் வேணாலும் ஒரு வசனத்தை வாசிங்க. 46லேருந்து 55 வரைக்கும் ஒருத்தர் ஒரு தடவை தான் வாசிக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு தர விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46லேருந்து 55 வரைக்கும். இது மரியாள் அப்ப பாடின பாட்டு. ஏங்க பழைய பாட்டை இப்ப பாடுறீங்க? இப்ப உள்ள ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியுமா? பழைய பாட்டு தான் இப்ப ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இப்ப உள்ள கலாச்சாரம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பழைய பாடலை தான் ரீமிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழைய பாடலை இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாடி எங்க பார்த்தாலும் ஃபேமஸா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இது பழைய பாடல் தான். மரியாள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பாடினாங்க. அதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பியும் அவங்க பாடின ராகம் போடல, எந்த ராகத்துல பாடினாங்கன்னு. இது எழுத்து வடிவில் இருக்கிறதுனால இது பாட்டா நமக்கு தெரியல. ஆனா வந்து இது ஒரு பாடல், சரியா? இதை வந்து லாட்டின்ல மேக்னிஃபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. மேக்னிஃபிகேட்னா என் ஆத்மா மகிமைப்படுத்துகிறதுல ஆங்கிலத்தில் மேக்னிஃபைஸ். ஸோ அதை வச்சுதான் மேக்னிஃபிகேட் அப்படி லாட்டின் வேர்ட், மகிமைப்படுத்துகிற. அப்ப மரியாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆண்டவர் சரியா வாக்குத்தத்தத்தின்படி அவ கர்ப்பத்துல வந்தோடனே பாட ஆரம்பிச்சிருக்கிறார், வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார், சரியா? ஸோ அந்த ஆராதனை பாட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது
நம்ம ஆராதனை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்பேர் பண்ண போறோம். இதுல இருந்து அந்த பாடத்தை கத்துக்க போறோம். எந்தெந்த ஆராதனையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்கா, நம்ம கிட்ட என்ன மிஸ் ஆகுது, இதெல்லாம் போய் இந்த பாடல்ல பார்த்து we are going to compare and contrast. சரிங்களா, பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய பின்னணியையும் பார்க்க போறோம். ஏன்னா எல்லா பாடலுக்குமே கட்டாயம் ஒரு பின்னணி இருக்கும். எவ்ரி சாங் ஹேஸ் அ பேக்ரவுண்ட். சரிங்களா, பின்னணி இல்லாம எந்த பாடலுமே பாட மாட்டாங்க. எல்லா பாட்டுக்கும் பின்னணி இருக்கும். அப்ப மரியாள் இப்படி பாடி இருக்கான்னா அவளுக்கு வாட் மோட்டிவேட்டட் மேரி டு சிங் திஸ் சாங், இந்த பாடலை பாடுவதற்கு மரியாளை ஊக்கப்படுத்தினது அவளுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பார்த்தோம்னா அந்த சூழ்நிலைக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும். சரிங்களா, அந்த ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ லேசாக காதை கடிச்சேன், எப்போ முடிக்கணும்னு. எப்பயும் டைம் சொல்லுவார். இன்னைக்கு நீங்க பேசுங்க, எவ்வளோ பேசுனாலும் கேட்பாங்க, ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் அதுக்காக நான் வச்சுலாம் செய்ய மாட்டேன். சரிங்களா, என்னோட மைண்டில் 7:30 முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். 7:30 அப்படின்னு பயந்துடாதீங்க, நேரம் போகிறதே தெரியாது. ரைட், இப்போ வாசிக்கலாம். ஆளுக்கு ஒரு வசனம் இந்த சூழ்நிலையில் வாசிங்க. லூக்கா 1:46 55 77வது பக்கம் இருக்கு, வாசிக்கலாம். வாசிங்க. தம்முடைய பேத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவாதி பெருமையாய் அனுப்பிவிட்டார். ஓகே, அவ்வளவுதானே. தேங்க்யூ. இந்த நாளிலே விசேஷமாக இந்த பாடலுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மரியாள் யோசேப்போட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது. சரிங்களா, நியமிக்கப்பட்டிருக்குது தமிழ் வார்த்தை, இங்கிலீஷில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி பொதுவாக நம்ம கலாச்சாரத்தின்படி என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கும் இன்னும் வெட்டிங் முடியலை, இன்னும் திருமணம் ஆகலை. அந்த காலத்துலையும் திருமணம் ஆணுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் மரியாளுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி உங்களுக்கு தெரியும். யோசேப்போடைய நித்திரையில் தெளிவாக வருது. யோசேப்பு மரியாள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறான். இன்னொன்று மரியாள்கிட்டையும் தேவதூதன் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரனை நீ பெறுவ அப்படின்னு சொல்லி, யூ வில் கிவ் பர்த் டு எ பாய். என்ன ஜெண்டர்னு சொல்லி, பையன்தான் பிறப்பான், அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற தெளிவான செய்தி தேவன் தேவதூதன் மூலமாக கொடுத்துட்டார். நல்லா கவனிச்சிங்கன்னா யூத குலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர் இருக்குல்ல, இந்திய கலாச்சாரம் அது போயிடுச்சு. மேற்கத்திய கலாச்சாரம் வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு. அப்போ யூத கலாச்சாரம் தெரிஞ்சாதான் நமக்கு இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிற ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம். ஜூயிஷ் சொசைட்டி இஸ் a male dominated society, male chauvinist. இது நீங்கள் கலாச்சாரத்தெல்லாம் படித்தாதான் புரியும். தமிழ் பைபிள்லாம் இருக்காது. ஒரு யூத ஆண்மகன் காலையில் ஏஞ்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவானாம். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவான் தெரியுமா? 3 காரியம் சொல்லி நன்றி சொல்லுவானாம். தேங்க்யூ லார்ட், ஐ எம் born as a man. நல்ல வேளை ஆண்டவரே, நான் ஒரு ஆணா பிறந்தேன்னு சொல்லி நன்றி சொல்லுவானாம். 2வது ஒன்று சொல்லுவானா, தேங்க்யூ லார்ட், ஐ எம் நாட் born as a woman அப்படின்னு சொல்லுவானா. நல்ல வேளை ஆண்டவரே, நான் பெண்ணா பிறக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு யூத ஆண்மகனும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். அந்த ஸ்தோத்திரத்திலேயே பெருமையும் அகந்தையும் கர்வமும் இருக்கும். 3வது ஒன்று சொல்லுவான், அதை கேட்டால் தான் நீங்களே முகம் சுளிப்பீங்க. தேங்க்யூ லார்ட், ஐ எம் நாட் born as a டாகும் பானா. ஆண்டவரே, நான் நாயா பிறக்கலன்னு சொல்லி. உண்மைங்க, நமக்கு யூத உலகம் தெரியாதுங்க. நமக்கு மதுரை, தமிழ்நாடு, இந்த உலகம் தான் தெரியும். நல்ல வேளை நான் நாயா பிறக்கலாம் பானா. என்ன அர்த்தம் தெரியுமா? women were considered as dogs, inferior. நாய்களாக கருதப்பட்ட சமுதாயம். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த 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 குரூப்லேருந்து வந்தவங்க தான்.
இப்படி ஒரு சமுதாயத்துல ஒரு பெண்மணி இருக்கான்னா யாரு? மரியாள். எந்த ஊரு? நாசரேத் கிராமம். நல்ல கவனிங்க, சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிறாருன்னு பாருங்க. ஒரு கிராமத்துல சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், சரிங்களா? ஆங்கிலத்தில் சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கரை, நீ எல்லாம் பொண்ணு என்னத்தை பண்ண போறன்னு சொல்லி யூதர்கள் பெண்களை வெளியவே விட மாட்டாங்களாம். அப்படியே பெண்கள் வெளியே வந்தாலும் ஆண்களை நிமிர்ந்து பார்க்க கூடாது. அடிமைத்தனம் டு த கோர், பேசவே கூடாது. பாருங்க எவ்வளவு அடிமைத்தனத்துல வச்சிருக்காங்க பெண்களை. அப்படிதான் அந்த சமுதாயம் வளர்ந்துச்சு. அந்த சமுதாயத்துல பிறந்த பெண்ணை தான் மரியாள். ஏற்கனவே ஒரு சமுதாய இழுக்கு, இப்ப ரெண்டாவது அதை விட பவர்ஃபுல்லா வருது. என்னது? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், யோசேப்பால அல்ல பரிசுத்த ஆவியானவரால்னு ஒரு செய்தி வருது. கவனிங்க, ஏத்துக்க முடியுமா? ஏங்க, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ஒரு பெண்ணு இப்ப ரெண்டாவது ஆண்டவர்டேந்து வருது, கர்ப்பம் காட்டி கொடுத்துருங்க. 2 மாசம் வரைக்கும் கொஞ்சம் பண்ணலாம், 3-4வது மாசத்துல பெண்ணோடைய வயிறு காமிச்சு கொடுத்துருமே. கிராமத்துல இருக்காளே, சுத்தி இருக்கவங்க கட்டாயம் கேட்பாங்கல்ல, என்னம்மா கல்யாணம் ஆகல உனக்கு, என்ன ஆச்சு? உளவாய மூடினாலும் மூட முடியாது, அந்த ஷேம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட அழைப்பை பெற்றும், நல்ல கவனிங்க, வாழ்க்கையில் உள்ள சவால்களை சந்திக்க ஆயத்தமே இல்லை. எப்ப பார்த்தாலும் நன்மை ஆசீர்வாதம், இதேதான். என்ன பெரிய சவால் தெரியுமா மரியாளுக்கு வந்தது? ஒருவேளை நான் மரியாளா இருந்தேன்னா, ஆண்டவரே ப்ளீஸ் லீவ் மீ, என்ன உங்களுடைய திட்டத்தில் சேர்க்காதீங்க. ஏன்? ஏற்கனவே நான் மோசமா போய் ஒரு கிராமத்து ஓரத்தில் இருக்கிறேன், யூத பெண்ணா, எனக்கு இப்படி ஒரு ஆஃபரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி இருப்பேன். நல்லா கவனிங்க, மரியாளுடைய பாட்டுக்கு பின்னாடி இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாட்டை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு வேத ஆசிரியராக இருக்கிறதுனால நான் இதை ஆடித்தனமா சொல்லி ஆகணும், ஏன்னா அதெல்லாம் வெளியே நமக்கு தெரியாது. 3வது ஒரு ஸ்டிக்மா என்ன தெரியுமா? மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி திருமணமாகாம ஒரு குழந்தை பிறந்தா அந்த பெண்ணை கல்லடிச்சு கொலை பண்ணணும், ஸ்டோன் டு டெத். இது மரியாளுக்கு தெரியுமா தெரியாதா? மரியாளுடைய பாட்டை பாருங்க. ஆபிரகாம தெரிஞ்சிருக்கிறா, இஸ்ரவேலை தெரிஞ்சிருக்கிறா, பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. ஆகமங்களை தெரியாமவே கிடையாது. எல்லா யூதர்களும் அருமையா வளர்க்கப்படுவாங்க நியாயப்பிரமாணத்துல. அவளுக்கு தெரியும் கல்லடிச்சு கொலை பண்ணுவாங்கன்னு தெரியும். ரிஸ்க் தெரியுமா? பெண்களே நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப ரிஸ்க். அதுவும் நம்ம சமுதாயம் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா, ஆண்களை ரொம்ப அழகாக காட்டுவாங்க, ஆனால் பெண்களை பாருங்க. இப்போ இருக்கிற உலகம் சின்ன பிள்ளையிலேருந்து திருமணமாகி வயசானவங்களுக்கு விடாது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அப்பயே சொன்னார், கோணலும் மாறுபாடும் விபச்சார சந்ததியில் இருக்கிறோம்ப்பா, ஜாக்கிரதையாக குற்றமற்றவர்களாக இருங்கப்பான்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு ஆஃபர் வருது. நீங்கள் மரியாளா இருந்தால் உண்மையை சொல்லுங்கள், ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? நான் பேச மாட்டேங்க. ஏங்க, ஒரு பெண்ணுக்கு கற்பு முக்கியங்க, பியூரிட்டி முக்கியங்க. அதுவும் இப்பெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அதெல்லாம் அந்த நாட்கள்லாம் போயிடுச்சு. அதனாலதான் மரியாள் ஒத்துக்கல தெரியுமா? எல்லாம் ஒத்துக்கிட்டுங்கிறீங்க. எங்க ஒத்துக்கிட்டா? அத கடைசியில தான் ஒத்துக்கிட்டா. பார்க்கலாமா அந்த சம்பவத்தை? பார்க்கலாமா? இனிஷியலா இந்த இது வந்தப்ப பாருங்க, தேவதூதன் வந்து அப்பியர் ஆகிறார் பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்துல நானே வாசிக்கிறேன். 6ஆம் மாதம் காபிரியேல் தூதன். தூதனுடைய பேர் போட்டிருக்கு, ஹிஸ்டாரிக்கல், சும்மா இது கட்டுக்கதெல்லாம் கிடையாது. காபிரியேல்ங்கிற தூதன் கலிலேயாவில் உள்ள கலிலேயா சிட்டி டவுனு, நாசரேத்து வில்லேஜ். சரிங்களா? சில பேர் வில்லேஜ் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா தெளிவா போட்டிருக்கு நாசரேத்துல இருந்து. அதனால ஏன் நாசரேத் தெரியுமா? நாசரேத்துல தான், நாசரேத்துல இருந்து நன்மை பிறக்குமாமாங்கல்ல. யூதர்கள் கம்மி, புறஜாதிகள் அதிகம். நல்லதே நடக்காது நாசரேத்துல. ஏன்? யூதர்களுடைய கணிப்பு என்ன தெரியுமா? புறஜாதி இருக்கிற இடத்துல சாபம், நல்லது நடக்காதுன்னு சொல்லி நாசரேத் வந்து என்ன பண்ணப்பட்ட ஊரு? நல்ல ஊரு கிடையாது. ஏன்?
அங்க வாழ்றது யூதர்கள் இல்லையா, கம்மியான யூதர்களாம், அதிகமான புறஜாதிகளாம். அப்பயே பாருங்க யூதர்கள் எந்தெந்த இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஜாதி பார்த்து பழகிறது, வீட்டுக்கு போறது, கிராமத்துக்கு போறது, யாராவது இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க விசுவாசிகளே இல்லை. நீங்க என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசி என்னதான் ஊழியம் பண்ணாலும் சரி, இந்த ஜாதி பார்த்து பழகிறது, இந்த தராதரம் பார்த்து பழகிறது, இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு அழகே கிடையாது. ஆண்டவர் சந்தித்த அந்த பெண் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்ட பெண், ஒதுக்கப்பட்ட பெண். அவளை போய் அந்த கிராமத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். அங்க பாருங்க, வேகமா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்துல காபிரியேல் என்னும் தூதன் நாசரேத்துக்கு வந்தான். தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, அப்பாயிண்டட், என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. கன்னிகைன்னு போட்டிருக்கு. வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்கன்னா கன்னிகைங்கிற வேர்டு யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வேர்ஜின் டீனேஜ் முடிகிறப்ப. அப்போ மரியாளுக்கு என்ன வயசுங்கிறாங்கன்னா, அந்த டீனேஜ் முடிகிறது 19, டீன் முடியுதுல 13, 13, 19 வரைக்கும் டீன்ல இங்கிலீஷ்ல முடியும். அதனால டீனேஜ் 19வது வயசுல எண்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க, அந்த டீனேஜ் டைம். சரியா? ஸோ 19 வயசு இருக்கலாம்னு சொல்லி கணிக்கிறாங்க. அதனால தான் அந்த கன்னிகை அப்படிங்கிற பேர் வருது. தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயரும் போட்டிருக்கு மரியாள். இப்போ பாருங்க, தேவதூதன் என்ன சொல்றான், அவ வீட்டில் மீட் பண்றான். கவனிச்சிங்களா? எருசலேம் தேவாலயத்தில் இல்லை. ஒன்னே ஒன்று கவனிங்க, ஆண்டவர் உங்களை சந்திக்கணும்னு விரும்பினார்னா சபையிலையும் சந்திப்பார், வீட்லையும் சந்திப்பார், எங்க வேணாலும் சந்திப்பார். ஆமா, நம்மெல்லாம் கூடி வரும்போது சபையில சந்திப்பார், தனியா இருக்கும்போது வீட்டில் சந்திப்பார். வீட்டுக்கு தேவதூதன் சொல்றான், எடுத்த உடனே கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உண்மையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை மரியாள் தான் வாழ்நாள்ல கேட்டிருப்பாளா? யாராவது பாசிட்டிவா யூத குலத்தில் அவளை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்களா? நல்லா உற்சாகப்படுத்தி பேசியிருப்பாங்களா? வாழ்த்தி இருப்பாங்களா? கவனிச்சிங்களா? இங்க உட்கார்ந்துருக்க எல்லாம் கவனிங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் முக்கியங்க. The words are very important. We are called to encourage people. நல்லா தேவனுக்கு தெரியும், தேவதூதனுக்கு தெரியும் அவருடைய சூழ்நிலை மோசமானதுன்னு. நல்ல கவனிங்க, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர்ட்டேந்து வர வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? எவ்வளவு அருமையான 3 வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? கிருபை பெற்றவளே. உண்மையை சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் கிருபையை காட்டல? The grace appeared. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தீத்துல தெளிவா போட்டிருக்காரு, அவருடைய கிருபை பிரசன்னமாகி, தேவ கிருபை பிரசன்னமாகி நம்மளை ரட்சித்தத. ஏங்க நம்மளும் கிருபை பெற்றவங்க. ஒருவேளை சபை மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல தனியா ரட்சிக்கப்படலாம், கூட்டங்கள்ல, எப்படியோ ஒரு வகையில நம்மளும் கிருபை பெற்றவளே தான். ஸோ இதை முதல்ல சொல்றார், கிருபை பெற்றவளே. நம்மளும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வாழ்க, நல்ல வாழ்மா. இந்த வார்த்தை யூத குலத்துல ஒருத்தம் கூட அவளை பார்த்து சொல்லியிருக்க மாட்டான். ஆண்கள்லாம் கவனிங்க, பெண்களுக்கு தேவை நகை இல்லை, பொருள் இல்லை, உங்களுடைய அன்பான வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. தயவுசெய்து கேவலமாக பேசுறது, மட்டமாக பேசுறது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. பேசக்கூடாது. சமுதாயம் தான் அப்படி பேசும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லாதவங்க தான் பேசுவாங்க. உலகம் தான் அப்படி பேசும். ஆனால் நம்ம அப்படி பேசக்கூடாது. சரிங்களா? வாழ்க, நல்லா சுபிச்சிரு, கர்த்தர் உன்னோட இருக்கிறது, லார்ட் இஸ் வித் யூ. ஸ்திரீகளுக்குள்ளே, எல்லா ஸ்திரீகளுக்குள்ள நீ தான் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவள். பா, என்னவா கிரீட்டிங் பார்த்தீங்களா? உண்மையை சொல்லுங்க பெண்கள், உங்களை யாராவது பாராட்டி, அது இன்னைக்கு கட்டாயம் முடிஞ்சோடனே கிறிஸ்மஸ் கிரீட்டிங் சொல்லிட்டு புடவையை பற்றி நல்லா எல்லாம் பேசுவீங்க. சந்தோஷமா பேசுங்க, தப்பு கிடையாது. இங்கே பாருங்க, யாருமே புது ட்ரெஸ் போட்ட மாதிரி தெரியல, நம்மளெல்லாம் ஒதுக்கினாங்க. ரைட், நல்லது, சந்தோஷப்படுங்க. இப்போ என்னன்னா, உங்களை யாராவது பாராட்டினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? விமன் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட வரேன். சந்தோஷமா இருக்கும்ல? உண்மையுமே சந்தோஷமா இருக்கும். ஆனா இவ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும்? ஆமா, என்ன இந்த யூத குலம் தள்ளி விட்டுடுச்சு, உங்கள்கிட்ட வந்த வார்த்தை சூப்பரா இருக்குன்னு சொல்லி மயங்கி சொல்லி இருக்கணும். பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க, வார்த்தையில மயங்கிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களோட வாழ்க்கை கெட்டு போறது என்னன்னா இந்த வார்த்தைகள்னாலதான். ஆதாம் ஏவாள்கிட்ட பிசாசு பிளான் பண்ணி ஆதாம்கிட்ட போல, யார்கிட்ட போனா? ஆதாம்கிட்ட போல. தெரியும் யாருக்கிட்ட போனா யாருக்கு என்ன பலவீனம், எப்படி அவங்கள பேசலாம்னு சொல்லி ஏவாளை சூஸ் பண்ணோம். ஆதாம்கிட்ட போயிருந்தான்னு வச்சுங்க, நம்மள்கிட்ட வந்தான்னு வச்சுங்க, புரியா, எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ தெளிவாக பேசி அனுப்பியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. உட்காந்து பேச ஆரம்பிச்சான்.
இந்த அம்மாவும் உட்காந்து பேச ஆரம்பிச்சு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே மரியாள் என்ன சொன்னான்னு பாருங்க. அவளோன்னு போட்டிருக்கு 29. பட் மேரி, அவளோ அவனை கண்டு அந்த வார்த்தையினாலே கலங்கி போயிட்டா. இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டதோன்னு சிந்திச்சுட்டு இருக்கா. she was troubled. நம்ம என்ன உற்சாகமாயிருப்போம், அவன் அப்படி சொன்னான், இவன் அப்படி சொன்னான், நீ தான் சொன்ன ஐயா, நீ தான் தெய்வம் அப்படின்னு சொன்னா, ஐயோ இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் கட்டுப்போ. பயந்துட்டா. என் சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு, இப்படி பாராட்டி இப்படி என்ன அப்ரிஷியேட் பண்ணி வாழ்கன்னு சொல்லி கிருபன்னு சொல்லி ஸ்திரீகளுக்குள் ஆசிரியப்பட சொல்லிய, இது வாட் கைண்ட் ஆஃப் கிரீட்டிங்ஸ் இஸ் திஸ்? இது என்னதப்பா இது? என் சூழ்நிலைக்கு இதுக்கும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவரால் அக்செப்ட் பண்ண முடியாத பட்சத்துல தான் 30வது வசனத்தில் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது. கிறிஸ்துமஸ் செய்தியில வர முக்கியமான செய்தி எல்லாருக்கும் சரி, மெய்ப்பர்களுக்கும் சரி, ஆமா யோசேப்புக்கும் சரி, எல்லாருக்கும் வர ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாது. இன்னைக்கு இந்த பயம்தான், நல்லா கவனிங்க, பயம்தான் நிறைய காரியத்தை கடந்த காலத்தில் நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்குது, இனிமே எப்படி நடக்க போதோங்கிற பயம்தான் நிறைய பேரை கவ்வி வாழ்க்கையில இருளையும் சாபத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொண்டு வருது. பயப்படாத. என்ன நினைச்சு சொல்லியிருப்பா கட்டாயம்? தேவதூதனுக்கு தேவனுக்கு நல்லா தெரியும் உன் சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதான்னு அர்த்தம். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு தான் சொல்றாரு, உங்க வீட்டு சூழ்நிலையை பார்த்து, உங்க உடம்பு சூழ்நிலையை பார்த்து, சரியா, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. பயப்படாது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். இதேதான் நமக்கும், ஆண்டவர்கிட்ட நம்மளும் கிருபையை பெற்று இருக்கிறோம். பயப்படாதன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. இங்கதான் கிளைமேக்ஸ் வருது. இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாரு. 31 பாத்தீங்கன்னா, நீ கர்ப்பவதி ஆவாய், யூ வில் பிகம் பிரெக்னன்ட், யூ வில் கன்சீவ், ஒரு குமாரனை பெறுவாய். தெளிவா இருக்கு பாருங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 32 33 வரைக்கும் இந்த 2 வசனங்கள் 32 33 இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார்னு சொல்லி 32 33 இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக போட்டிருக்க. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் காட் த ஃபாதர் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். he will become a king, ஓகே, throne. அதுக்கப்புறம் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். கிங், எல்லாம் அந்த கிங்ஷிப் தான், ராஜா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. no end in his kingdom. he is king and he has a kingdom, eternal kingdom. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்ல. பிறகுதான் 34 பாருங்க, மரியாள் ஒத்துக்கிட்டாளான்னு படிங்க. 34 படிங்க, லூக்கா. போதுங்க, உண்மையை சொல்லுங்க, மரியாளுடைய இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உண்மையா உண்மை இல்லையா இவர் சொல்றது? நல்லா கவனிச்சுங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஜெபங்கிறது ட்ரெடிஷ்னலா மெக்கானிக்கலா சொன்ன வார்த்தைய இல்லை. ஜெபங்கிறது நம்முடைய பயத்தையும் நம்ம கவலையையும் நம்முடைய சந்தேகத்தையும் நம்முடைய கண்ணீரான வார்த்தைகளையும் ஆண்டவர்கிட்ட தாராளமாக கொட்டலாம். அல்லேலூயா. ஆங்கில பாடல் ஒன்று இருக்கு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், டேக் எவ்ரிதிங் டு காட் இன் பிரேயர். நெக்ஸ்ட் டைம் சும்மா, நான் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் சோத்திரம், நல்லா சோத்திரம் பண்ணுங்க, ஆனால் ப்ளீஸ் நடிக்க வேண்டாம். ஏங்க வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமும் கண்ணீரும் உபத்திரமும் சோதனையும் பயம் இருக்கும்போது ஏங்க அதை ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டோம்? மேரி சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? she is asking question to God, can we, why not? புலம்பல்னே ஒரு புக் இருக்குங்க, தப்பே இல்லைங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள், அவரே நமக்கு தஞ்சமானவர் அடைக்கலமானவர். நிறைய பேர் நீங்க பைபிள்ல பாருங்க, கண்ணீர் சிந்தினவங்க, கஷ்டத்தை சொன்னவங்க, கேள்வி கேட்டவங்க இருக்காங்களே. ப்ளீஸ் ஒன்னே ஒன்னு சொல்றேன், லெட் யோர் பிரேயர் பி பிராக்டிக்கல் அண்ட் ரியல். நெக்ஸ்ட் டைம் ஜெபம் பண்ணும்போது தயவு செய்து உங்க சூழ்நிலைய என்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லுங்கிறேன். எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் துதிக்கணுங்கிறது நான் ஒத்துக்கிறேன், வேணான்னு சொல்ல வரல. பட் இது துதி இல்லையா? ஹவு கேன் இட் பி? இது எப்படி ஆகும்னு கேள்வி கேட்கிறா.
இதுல என்ன ஒரு ஐரணி தெரியுமா? சகரியாவுக்கும் இந்த செய்தி போனுச்சு. பெண்கள் நல்ல கவனிங்க, ஆண்களும் கவனிங்க. கர்ப்பம் அங்க அடைச்சிருந்துச்சு. யாருக்கு? எலிசபெத்துக்கு. பேரன். இன்னொன்னு வயது சென்றவள். அவளுக்கும் ஆண்டவர் கிரியை செஞ்சு குழந்தை கொடுக்கிறாரு. இந்த கர்ப்பத்தை பாருங்க, ஃப்ரெஷ், பரிசுத்த ஆவியானவர் இங்க குழந்தை கொடுக்கிறாரு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஆண்டவரால செய்ய முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு குழந்தை, ஆனா இன்னைக்கு உங்க சூழ்நிலை எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அதனாலதான் வருகிற செய்தி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசித்தவளே பாக்கியவதியே. என்ன அருமையான தேவதூதன் வந்து சொல்றாரு பாருங்க. எப்படி ஆகுன்னு கேட்கிறா. சகரியாவை மியூட் பண்ணிட்டாரு தெரியுமா? வாயை மியூட் பண்ணிட்டாரு. நீ பேச மாட்ட. ஆனா மரியாளோட வாயை மியூட் பண்ணல தெரியுமா? என்னமோ தெரியல, பெண்களுக்கு மாத்திரம் ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. உண்மைதான். இந்த உலகம் தான் 33 இட ஒதுக்கீடுங்கிறான். ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். போத் ஆர் ஈக்குவல். யார் சொன்னது பெண்கள் பலவீனமானவர்கள்? ஏதோ பேதுரு வந்து அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை தான் சொன்னார ஒழிய, மற்றபடி அவங்களுடைய இருக்கிற தாளந்துகள், அர்ப்பணிப்பெல்லாம் வந்து ஆண்களோட அதிகம். சமீபத்தில் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து பண்ணா கிட்டத்தட்ட 34 பேரை பவுல் மென்ஷன் பண்றாரு. அதுல 1/3, 3/1 பெண்கள். அவங்க தான் கழுத்தை கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து எவ்வளோ பவுலுக்கு உதவியா இருந்தாங்கன்னு சொல்றார். அதனால இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆகுன்னு சொல்லி கேட்கிறா. புருஷனை அறியேனே. பிராக்டிக்கல், வெரி பிராக்டிக்கல். பயப்படுறா, கலங்குறா. அதான் சொல்றான்ல, உங்க பயங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கமான், ஆண்டவர்கிட்ட சொல்றது தப்பே இல்லைங்க. ப்ளீஸ் பி ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க் அண்ட் பி ரியல் அண்ட் பி பிராக்டிக்கல். ஜபத்தை அப்படி தயவு செய்து மாத்துங்க, சரிங்களா? மெக்கானிக்கலா ஸ்டீரியோ டைப்ல எப்பயும் சொல்ற மாதிரி பார்க்க போறோம் அவருடைய பாட்டுல எப்படி பாடுறான்னு சொல்லி. ஸோ அப்படி சொன்னோன்ன திருப்பியும் 3 கன்விக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். தேவதூதன் மூலமா மரியாள உறுதிப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்துறார். பாருங்க 35 பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவியானவரின் மேல் வருவார். என்னம்மா நான் சொல்றதை நம்ப மாட்டேமா? டென்ஷன் ஆகல. God was patient. பொறுமையா. இங்க பாருங்க, உங்க கலக்கத்துல, உங்க பயத்துல, உங்க கேள்வியில ஆண்டவர் பொறுமையா இருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். கட்டாயம் கொடுப்பார், ஷூரா கொடுப்பார். அதனாலதான் பவுல் எழுதுறார், உங்களை உறுதிப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். இங்க பாத்தீங்கன்னா அப்படி பயப்படுற, கலங்குற அவளுக்கு, அதுல ஆங்கிலத்துல, தமிழ்ல சரியான வார்த்தை இல்லை, பரிசுத்த ஆவியானவர்னு போட்டிருக்கணும். ஏன்னா கிரீக்ல போய் பார்த்தா மேஸ்குலைன்ல போட்டிருக்கு. ஓகே, நூமட்டாஸ், ஹகியாஸ், நூமட்டாஸ். ஆஸ்ல முடிஞ்சாலே மேஸ்குலைன், ஆன். ஓகே, ஸோ பரிசுத்த ஆவியானவர்னு போட்டிருக்கோம். ஆவின்னு போட்டதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அக்ரிணையில ஹீஷி இட்டுன்னு எடுத்துக்கிறோம். இல்லை இல்லை, ஹி இஸ் காட். காட் இஸ் மேஸ்குலைன், சரிங்களா? ஸோ ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். தமிழ்ல, ஏன்னா கிரீக்ல போய் பார்த்தேன், இந்த ரெண்டரிங்கே இல்லை, தமிழ்ல தப்பா போட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார்னு அர்த்தம். வரும் கிடையாது, ஆவி கிடையாது. ப்ளீஸ், அவர் வல்லமை கிடையாது, அவர் வல்லமை தரவர். பரிசுத்த ஆவியானவர் தேவன்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் காட். அதனாலதான் அனனியா சப்பீரால் தப்பு பண்ணோன்ன பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்துல போய் சொன்னாயின்னு வரும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். திருத்துவத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இட்டுன்னு சொல்லி தலையிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார்ப்பா, உன்னை வந்து கம்ப்ளீட்டா அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். உன்னதமானவர், அவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். பலம் உன்மேல் நிழலிடும். யூ வில் பி ஓவர் ஷேடோட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓன் கண்ட்ரோல்லையோ, பாடி ஓன் கண்ட்ரோல்லையோ, யோசேப்பு கண்ட்ரோல்லையோ இல்லை. யாருடைய கண்ட்ரோல்? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா. அதான் நிழலிடும் வருவார். அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் மூலமா தான் உனக்கு என்ன பண்ணணும், உன்னிடத்துல பிறக்கும் குழந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இத தெளிவா மரியாள்கிட்ட இப்ப சொன்னோன்னா மரியாளுக்கு இப்பதான் தெரியுது, ஆஹா இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம்
எனக்கு வருதுன்னு சொல்லி. நல்ல கவனிங்க, நீங்க குழப்பமான, கஷ்டமான, கண்ணீரான சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த கலக்கத்தின் மத்தியிலும் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. என்ன கன்விக்ஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இங்க இருக்கிறானா நல்லா கவனிங்க. 2024 நீங்க எந்த அளவுக்கு காலையில ஏஞ்சி ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த பழக்கத்தை தயவு செய்து வச்சுக்கிங்க. நீங்க இந்த குரூப் ப்ரேயர் அட்டன் பண்றது, மற்ற ப்ரேயர் அட்டன் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனா தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவருடைய வார்த்தையை கட்டாயம் தியானம் பண்ணி என்ன சொல்றாருன்னு கேட்குற பழக்கத்தை வச்சுக்கிங்க. அப்பதான் உங்க கலக்கம், கண்ணீர் எல்லாத்துக்கும் அவர் பதில் தருவார். சரியா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்குதுங்க. பாருங்க, நிழலிடுவார், பரிசுத்தமா இருக்கும் தேவனுடைய குமாரன். இது ஒரு கன்விக்ஷன். சரியா? ஒரு உறுதி கொடுத்துட்டார். ரெண்டாவது உறுதி, இதை நீங்க நினைக்கலாம், ஆமா மேல இருந்து தூதன் சொல்லிட்டாருன்னு. ரெண்டாவது பாருங்க, காட் எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்கிறாரு பாருங்க. அவளுடைய கலக்கத்தையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு எர்த்லியில, பூமியில ஒன்னு சொல்றாரு பாருங்க. உன் இனத்தால் இருக்கா இல்ல, இனத்தால்னா ஜாதி கிடையாது, உன்னுடைய குடும்ப வகையறால யாரு? 36 பாருங்க, எலிசபெத்தும் வாசிங்க 36. இதோ உனக்கு இனத்தாளார இருக்கிற ஆஹா, எங்க என்ன கன்விக்ஷனுங்க, என்ன உறுதிங்க. உண்மையை சொல்லுங்க. இதுல ஒருவேளை கொஞ்சம் ஆசிலேட் ஆனாலும், என்னப்பா அது ஆவியானவர் ஒருவரா, குழந்தை பிறக்குமா அப்படின்னாலும், ரெண்டாவதா நம்ப முடியுமா முடியாதா? ஏங்க நம்பியே ஆகணுங்க. ஏன்னா இப்ப எலிசபெத் வீட்டுக்கு போறா. எலிசபெத் எத்தனாவது மாசம்? உண்மையை சொல்லுங்க. வயிறு காட்டி கொடுக்குமா கொடுக்காது? 6வது மாசத்துல அழகா காட்டி கொடுக்குறோம். இப்ப தெரியுதா ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமா கொடுக்கிற உறுதி எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஏங்க அந்த காலத்துல வார்த்தை இல்ல, அதனால நட்சத்திரம் நடத்துனுச்சு. அந்த காலத்துல வார்த்தை இல்ல, அதனால தேவதூதன். அந்த நாட்கள்ல வார்த்தை இல்ல, அதனால சொப்பனம். இன்னைக்கு இந்த சொப்பனம், தூதன் அதெல்லாம் ஓரமா வைங்க. எல்லாவற்றை விட ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன தெளிவா வருது தெரியுமா? மரியாளுக்கு கலங்கி போன சூழ்நிலையில பாருங்க, எந்த சமுதாயத்துல பிறந்தா எப்படி இருக்கிறா பாத்தீங்களா? அவ்வளோ கலக்கத்துல, அவ கலக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவர் அதுக்கேத்த இன்டென்சிட்டியோட அவளை உறுதிப்படுத்துறார். அவ இப்ப 6வது மாசம் இனத்தாளா இருக்க எலிசபெத்து. பாருங்க, 2 1 முதிர் வயது எலிசபெத், 2வது மலடி. பாத்தீங்களா? அது 36வது இதுல லூக்கா டாக்டர், அதனால தெளிவா அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா போடுறாரு. மெடிக்கல் இதுபடி பேரன் லேடி, பேரன்னா கற்பம் செத்து போச்சு, சாரால் மாதிரியே. மலடி, குழந்தையே பிறக்காது. இன்னொன்னு முதிர் வயது. எனக்கெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. மெட்டர்னிட்டி வார்டுக்கு எலிசபெத் ஒருவேளை போயிருந்தான்னு வச்சுங்க, மதுரை ஜிஹெச்சுக்கு. எப்படி நம்ம லாங்குவேஜில் ஒரு கிழவி, ஒரு பாட்டி 6வது மாசத்தோட நடந்து போனா என்ன சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில்? சொல்லுங்க. என்னம்மா நடிக்கிற? சும்மா நடிக்காதம்மா. இந்த தெருவுலாம் பிச்சை கேட்பாங்க தெரியுமா, தலைவாணி வச்சுக்கிட்டு. ஆச்சரியப்பட்டுருவாங்க. அது அப்பளோ போனாலும் சரி, அப்பான்னு வாயை பழப்பாங்க. என்ன, ஹவு இஸ் இட் பாசிபிள்? மெடிக்கலி இம்பாசிபிள். ஏங்க மருந்தும் பண்ண முடியாது, மாத்திரையும் பண்ண முடியாது, டாக்டரும் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரியும் பண்ண முடியாதுங்க. இந்த உறுதியை கொடுத்தோன்னு பாருங்க, 37 3வது உறுதி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். 3வது தான் அந்த வார்த்தை தெளிவா வருது. மரியாள் நல்ல கவனி, ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற உறுதியை சொன்ன பிறகுதான் 38 வாசிங்க. இந்த 3 காரியத்தையும் கேட்ட பிறகு மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் போதும். 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன சொல்ற? ஆண்டவருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, இதுக்கு பேர் தாங்க அர்ப்பணிப்பு. வேலைக்காரன்னா டயக்கனாஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிமைன்னா டூலாஸ். அடிமை திருப்பி பேச முடியாது. எஜமான் என்ன சொன்னாலும் செஞ்சே ஆகணும், எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாது. வேலைக்காரன் கொடுக்கலாம், வேலைக்காரிங்க கொடுக்கலாம், ஆனால் அடிமை அப்படி கிடையாது. இப்போ மரியாதை என்ன தெரியுமா சொல்ற? என் சூழ்நிலை, யூத சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா,
இன்னொன்னு, புருஷன் யாரு? யோசேப்பு என்ன சொல்லுவான்? யோசேப்பு என்ன சொல்லுவான்? ஏங்க பிராக்டிக்கலா யோசிங்க, அப்படியே மேல கனவுல மிதக்காதீங்க. கட்டாயம் சந்தேகப்பட்டு ஏற்கனவே யோசேப்பு பிளான் பண்ணிட்டான் டைவர்ஸ் பண்ணலான்னு. தள்ளிவிட மனதா இருந்து மத்தையில வாசிக்கிறோம்ல, தள்ளி விடுறதுக்கு இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா புஷவே கிடையாது, டைவர்ஸ்னே போட்டிருக்கு. டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். திருமணமே ஆகலைங்க. அதனால யோசேப்பு நீதிமானா இருந்து, யோசேப்பு பத்தி பார்ப்போம், இப்பயே பார்த்துடலாம். யோசேப்பு நீதிமானா இருந்து 2 காரியம் பண்ணான். ஒன்னு, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் பப்ளிக்கா அவளை ஷேம் பண்ணா பண்ணிருக்கலாம். கல் எடுத்து அடிச்சா கல் யார் அடிக்கணும்? யோசேப்பு தான். யோசேப்பு தான் எடுத்து அடிக்கணும். இப்ப தெரியுதா? தயவு செய்து யாரையும் டிஸ்கிரேஸ் பண்ணாதீங்க. இல்ல. 2வது என்ன தெரியுமா? யோசேப்ட கத்தக்காரர் நீதிமானா இருந்து அவளை ரகசியமா டைவர்ஸ் பண்ணிடலாங்கிறப்ப ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமா பேசி உறுதிப்படுத்தணும்னு அந்த வார்த்தையை ஏத்துக்கிறான். கிறிஸ்மஸை சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஒருவேளை மரியாள் கீழ்ப்படியலன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப ரிஸ்க், நான் வரலன்னு சொல்லியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? யோசேப்பு ஒருவேளை இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாள் அறியாது இருந்தான்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 months ஜோசப் ஹேட் செல்ஃப் கண்ட்ரோல். என்னாலலாம் முடியாது, சாரி, நான் ஒரு ஆண் மகன், என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை இன்வால்வ் பண்ணியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? கவனிச்சிங்களா? கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா சும்மா ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படி போறது கிடையாது, அந்த ஜபத்துல செயல்ல காட்டணும். ஆண்களை நல்லா கவனிங்க, 10 மாசம் முடியுமா? பெரிய சவாலுங்க. அது இன்னைக்கு இருக்கிற மொபைல்ல, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பாசிபிளா? பட் ஜோசப் வாஸ் a righteous man. இப்ப தெரியுதா நீதிமான்னா யாருன்னு? அவளை அறியாதிருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிறந்தாங்க. மரியாளுக்கு, ஆமா, யோசேப்பு மூலமா பிறந்தவங்கலாம் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, பைபிள்லேயே போட்டிருக்கு. பட் அது வரைக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஹேட் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம் இருந்துச்சு. ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? ஸோ இந்த பாடங்கள்லாம் நமக்கு சொல்லி தராங்க. இப்ப அடிமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும், கமான், என்ன அவமானம் வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு, உம்முடைய பிராமிஸ் எனக்கு வந்துருச்சு, சரிங்களா? எனக்கு உம்முடைய உறுதி கிடைச்சிருச்சு. ஐ எம் willing to face. நான் ரெடியா இருக்கேன். அற்புதங்கள்லாம் நிறைய பேர் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம்ல. நான் எல்லா அற்புதத்துக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை யாரும் எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணி தானே ஊற்ற சொன்னார், திராட்சை ரசம் தானே தேவை, தண்ணி தானே ஊற்ற சொன்னார். வேலைக்காரவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஊற்றிருப்பீங்களா? அவன் அங்கே திராட்சை ரசம் கேட்டுக்கிட்டு இருக்கான், தண்ணி ஊற்ற சொல்கிறீங்களே, அதுதாங்க விசுவாசம். அதை விட பரவாயில்ல, அதை கொண்டு போய் கொடுங்க, பரிமாறுங்கிறாங்க. அதுதாங்க விசுவாசம். சொன்னது யாரு? ஆண்டவர். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்கன்னு மரியாள் அனுப்பிவிட்டா. அப்படியே ஃபெய்த்ஃபுல்லா, அப்படியே அந்த வார்த்தை. இட்ஸ் நாட் a blind faith. கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிறதுலாம் பைபிள்ல கிடையாது. Faith has a reason. Why? Because God said so. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அவர் வார்த்தை வந்துருச்சுப்பா. பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தார்னு போட்டிருக்கு. Get a word every day. ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை வாங்கிக்கங்க, நம்பி கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தைக்கு நடக்குங்க. கொண்டு போய் கொடுக்குறான்ல, அந்த பந்தி விசாரிப்புக்காரன் குடிச்சு பார்க்குறேன், நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்றான்? ஏய், எங்கேயா மறைச்சு வச்சிருந்தீங்க? எங்க ரசத்தை விட செம்ம டேஸ்டா இருக்கு. வாட் காட் கிவ்ஸ் இஸ் த பெஸ்ட். நீங்க ஒருவேளை குட்டை தேடி பார்க்கலாம், பட் ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுப்பார், நல்லதை விட சிறந்ததை கொடுப்பார். ஸோ இங்கே அதை தான் ஒத்துக்கிறார். ஐ ஆம் யுவர் ஸ்லேவ் சர்வெண்ட், உங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு அடிமை. வாசிங்க 38. போதுங்க போதுங்க. மரியாள் எதை எம்பசைஸ் பண்றா, எதை வலியுறுத்துறா? வார்த்தை. லெட் இட் பி டன் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தை என்னவோ,
இன்னைக்கு மொபைலை நோண்ட நேரம் இருக்கு, சுத்துறதுக்கு நேரம் இருக்கு, கண்டவன்ட்டையும் பேசுறதுக்கு, ஐயோயோ எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. உட்காந்து வேதத்தை தியானம் பண்ணி ஆண்டவர் என்ன பேசுறார் இங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா முதல்ல ஆண்டவரை தேடி அவர்கிட்ட கேளுங்க. இந்த பழக்கத்தை முதல்ல வச்சுக்கங்க. நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துறாரு. என்ன இது ஏங்க, இந்த அர்ப்பணிப்புக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற சவால் என்னன்னா தெரியுமா? பலவ சவால். யூத குலம் மட்டமா பேசும், யோசேப்பு தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு, சரியா, தண்டனை வர வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு நடக்கும். ஆனா அதற்கு மத்தியிலையும் பரவாயில்ல, ஐ எம் வில்லிங் டு ஃபேஸ். பவுல் எழுதுறாரு, நிறைய பட்டணங்களுக்கு போறோம்ப்பா, ஆவியானவர் என்ன நம்ம சொல்றாரு, எல்லா பட்டணங்களும் என்ன இருக்கு, ஆசீர்வாதமா, கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு சொல்லிட்டு சொல்லுவாரு. பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, பிரிசன்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப், உபத்திரவம் கஷ்டம் உண்டு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல, ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என்னங்க வார்த்தை, என்ன வார்த்தை! ஒன்னை குறித்து கவலைப்பட மாட்டேன், 2 சொல்லுவார். இன்னொன்னு சொல்லுவார், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஐ கன்சிடர் மை லைஃப் வர்த் நத்திங். என்ன வார்த்தைங்க ஏங்க! இதுதாங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டுகிற வர வார்த்தை. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போறது, அழுகிறது, புலம்புறது, பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது இல்லைங்க. ஐ கன்சிடர் மை லைஃப் வர்த் நத்திங். பிராண அருமையாக சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓட்டத்தை முடிக்கணும், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். மரியாள் அதே கமிட்மெண்ட்டுங்க. அவ்வளோ வார்த்தை மரியாள்கிட்ட இல்லை. 2 வார்த்தையில் அர்ப்பணிப்ப சொன்னா, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிவேன். அதாங்க 2025 போறோம். புத்தாண்டு செய்தி என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது, அவங்க கொடுக்குறவங்க கொடுக்கட்டும். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், இந்த 2 சென்டென்ஸை உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நீங்க உணர்ந்து சொல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? லார்ட் கேராமாய். ஏசாயா தான் சொன்னார், இதோ இருக்கிறேன். அதான் அடிமைக்கு என்ன அர்த்தம்? கூப்பிட்டோன்னே இம்மீடியட்டா வந்து நிற்கணும், அதான் அடிமை. கேராமாய், இதோ இருக்க ஆண்டவரே, ஐ எம் ஹியர் டு ஒபே யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன். அப்படி சொன்னோன்னு தான் போறாரு. இப்ப வேகமா இருக்கிற ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம அதுக்கப்புறம் ஃபெலோஷிப்லாம் பார்க்குறோம். எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது வயிற்றுல இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுது? துள்ளி குதிக்குது. ஒரு தாய்மை கன்சீவ் ஆகும்போதே தாய் ஆயிடுறாங்க. குழந்தை பிறக்கும் போது தாய் இல்லை, ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 6 மாதம் குழந்தை துள்ளி குதிக்குது சந்தோஷத்தினால. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவரால எலிசபெத்தும் சரி மரியாளும் சரி நிரப்பப்படுறாங்க. 42வது வசனத்தை பாருங்க. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு போதும். என்ன சத்தம்? யாரு? வயசானவர். 6 மாதம். மெடிக்கல் என்ன சொல்லுவாங்க? அம்மா டிராவல் பண்ணக்கூடாதுமா, சத்தமாக பேசக்கூடாதுமா. இந்த அம்மா என்ன சொல்லுது? லவுடு வாய்ஸ். பா, இப்ப தெரியுதா? உரத்த சத்தமா, பயங்கர சத்தம். சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்துல உரத்த சத்தமா. யூத பெண்மணிய சமுதாயம் என்ன சொல்லும்? வாய மூடுன்னு சொல்லும். ஆனா ஆவியானவரால் நிரப்பப்பட்டா கமான் வாய தோற. அல்லேலூயா. இன்னைக்கும் சரி, உங்களை சமுதாயம் மோசமாக தான் பார்க்கும். சமுதாய பார்வையில் உங்களை பார்க்காதீங்க, ஆண்டவர் பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒருத்தர் சத்தமாக பாட்டு பாடுறா, ஆண்டவருடைய தாயார்ன்றது சந்தோஷம்னு சொல்லி அனுபவத்தை பகிர்ந்துக்கிறா. என் வயிற்றில் உள்ள பிள்ளை களைப்பாய் துள்ளிச்சுன்னு. இப்பதான் மரியாள் பாட்டு பாடுறா. அப்ப இந்த பாட்டுல இந்த மரியாளுடைய அனுபவம்லாம் உள்ள இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். வாசிங்க 46. போதும் போதும் போதும். 2 வார்த்தை, என் ஆத்மா என் ஆவி. கவனிச்சிங்களா? 46 47 மை சோல் மை ஸ்பிரிட். என்ன அர்த்தம்? துதி ஆராதனை நல்ல கவனிங்க. எப்பயுமே எப்படி தரம் ஆரம்பிக்கணும்? பர்சனல். பர்சனல். ஏங்க சும்மா கோச்சிக்காதீங்க. 1000 சோதனை வெளியே வச்சிருவாங்க. அப்ப இந்து நண்பர்கள் சொல்றதுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவன் சொல்றது அவனுக்கே தெரியாதுங்க. நான் அது தப்புன்னு சொல்ல வரல.
தயவு செய்து ஆராதனைகளுடைய முதல் படி என்ன தெரியுமா? இட் ஷுட் பி பர்சனல். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் யார், who is God to me. பழைய ஏற்பாட்டில் அதை பண்ணாரு, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. முதல்ல ஆராதனை எப்படி ஆரம்பிக்கும்? இதனாலதான் நமக்கு ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு. பாருங்க, என் ஆத்துமா என் ஆவி. முதல்ல என் ஆத்துமா என்ன பண்ணுது? ஆண்டவரை தான், கர்த்தரை தான் மகிமைப்படுத்துறது, குளோரிஃபை. இரண்டாவது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் ரிஜாய்சஸ், சந்தோஷப்படுது. ஸோ அப்போ ஒர்ஷிப்ல நல்ல கவனிங்க, பாஸ்டர் இல்ல, போடுற மியூசிக் இல்ல, இங்க போடுற பாட்டு இல்ல, கான்சன்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் காட். என் தேவன், என் இரட்சகர், அவரை தான் மகிமைப்படுத்துவேன். அவர் கொடுக்கிற கலிகூறத தான் மகிழ்ச்சியோட கடைசி வார்த்தை, ரிஜாய்சஸ். இப்ப சொல்லுங்க, யூத குலத்தை மகிமைப்படுத்தல, வேற யாரு மேலையும் சந்தோஷம் இல்லை. யாருக்கு? மரியாளுக்கு. இப்ப யார் மேலதான், யாருல களி கூறுறா? ஆண்டவர்ல களி கூறுறா. இப்படி சொல்லிட்டு ரீசன் சொல்றா பாருங்க, அதான் முக்கியம். சோத்திரம் 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 சொல்லுங்க, ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு ரீசனை யோசிச்சுட்டே சொல்லுங்க. இல்லைன்னா வாயை திறந்து எதுக்காக சோத்திரம் பண்ணீங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. 48 பாருங்க ரீசன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, போதுங்க போதுங்க, 2 வார்த்தை வருது, அடிமை தாழ்மை. அடிமைனா உங்களுக்கு தெரியும் என்ன? யூத குலம் இவளை எப்படி வச்சிருந்துச்சு? அடிமையா வச்சிருந்துச்சு. அந்த அடிமைங்கிற வார்த்தை, அந்த சோசியல் இம்பிஞ்சிங்ஸ் இருக்குங்க. நீங்க அடிமைனா ஆண்டவருக்கு அடிமை இல்ல, அந்த அடிமை எங்க முடிஞ்சிருச்சு? இங்க நான் அடிமையா இருந்தேன். ஐ வாஸ் a slave in the Jewish society. இந்த யூத சமுதாயம் என்ன அடிமையா வச்சிருந்துச்சு, வீட்டுக்குள்ள முடங்கி வச்சிருந்துச்சு, வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னுச்சு, மட்டமா பார்த்துச்சு. அடிமை. இன்னொன்னு தாழ்மை. எருசலேம் தேவாலயத்தில் 3 வகையான பலிகளை செலுத்தலாங்க. நல்லா பணம் இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஆடு இல்லைன்னா அந்த வெள்ளாட்டு கடை அப்படிலாம் இருக்கும், இதை போய் பலி செலுத்தலாம். சரிங்களா? காசு கொஞ்சம் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க புறா செலுத்தலாம். சரிங்களா? காட்டு புறா, இந்த புறாக்களை செலுத்தலாம். அதுக்கும் கஷ்டப்படுறவங்க 3வது மெல்லிய மாவு. இப்ப மரியாள் என்ன செலுத்தலாம்? 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணால புறா செலுத்தியிருக்கா. என்ன அர்த்தம்? புவர். புவர். மேரி கேம் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட். ஏங்க ஏழைங்க மரியாள், பாவங்க. அதனாலதான் அடிமையின் தாழ்மை. நான் இவ்வளவு லோலியா இருக்கிறேன், சொசைட்டியில லோலா இருக்கிறேன், எக்கனாமிக்கலா இந்த அளவுக்கு நான் லோவா இருக்கிறேன். என்ன நோக்கி என்ன பண்ணார் ஆண்டவர்? நீங்க பாத்தீங்க, எப்பயுமே நம்ம ஆண்டவர் கடந்த நாட்கள்ல எப்படி சந்திச்சார், நம்ம எப்படி இருந்தோம். பவுலுடைய நிருபங்களை படிச்சு பாருங்க, நிறைய பிக்சர் பண்றது தெரியுமா? அந்த காலத்துல இப்படி இருந்தீங்க. நிறைய பாஸ்ட் சொல்லுவார், எப்பயுமே பாஸ்ட்ல நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் இப்ப எப்படி கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத ஆராதனை. அல்லேலூயா. மற்றவங்களை கிடையாது. ஆபிரகாமை உயர்த்தினீரே, அதெல்லாம் அடுத்தது வரட்டும். முதல்ல என்ன சாக போற நிலையில மரணத்துக்கு குறிக்கப்பட்டிருந்தான். பவுல் சொல்றார், மோசமா இருந்தான், என்ன நோக்கி பார்த்தாங்க. 48 வாசிங்க. என்ன சொல்றா? எல்லா ஜெனரேஷன். ஏங்க ஒரே ஒரு மரியாள் யூத பெண்மணி மூளையில இருக்கா, அவ வாயில என்ன வார்த்தை வருது? எல்லா சந்ததிகளும். 2வது சொல்லிட்டான், ஆராதனைங்கிறது இட் மேக்னிஃபைஸ் நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவாரோ, ஆசீர்வாதமா கொண்டு போவாரோ, அதை என்விஷன் பண்ணணும், அதை தரிசிக்கணும். நாளாகமத்திலயா ஜோமன்வர் தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை, யாபேஸ் ஜெபம் தெரியும்ல? ஏங்க எல்லை எங்க தெரியுமா போகுது? மரியாளுடைய எல்லை, எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். அப்ப அண்ணா ஆராதனைங்கிறது நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். கமான் முடிங்க யாராவது. பெருசு இல்ல, மகா பெருசு, விஸ்தாரமானது. லேடிஸ், விமன், ப்ளீஸ் do not underestimate yourself.
எப்ப பார்த்தாலும் இன்ஃபீரியராகவே மட்டமாவே முடியாது கஷ்டம் இல்லைங்க. The plan of God for you is so big and great. மரியாள் சொல்லித்தர ஏங்க வர்ஷிப்புங்கிறது தம்பி, வர்ஷிப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை சொல்லிட்டு போறது கிடையாதுங்க. வர்ஷிப்புங்கிறது broadens my vision. ஆண்டவர் என் வாழ்க்கையை வச்சிருக்கிற திட்டத்தை பெருசா பாக்குறது தாங்க ஆராதனை. ஏங்க எங்கேயோ கிடக்கிறவ என்ன சொல்றா, இது முதல் இனிமே எல்லா சந்ததிகளும் என்ன சொல்லுவாங்களா, என்ன வார்த்தைங்க இது, ஒண்ணுமே இல்லாதவ. கவனிச்சிங்களா, யாபேஸ் அதான் ஜெபம் பண்றான், என்ன துக்கம்னு சொல்லி எங்க அம்மா பெத்து போட்டா, ஆனா இஸ்ரவேலின் தேவனை உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் எல்லைய பெருசாக்குங்க. யூ காட் த பாயிண்ட். மரியாளுடைய ஆராதனை பாத்தீங்களா, எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி என்பார்கள் சொல்லிட்டு நல்லா கவனிங்க, என்னை என் ஆத்துமா எல்லாம் மீ மை பர்சனல் வருது. இப்பதான் வர 49 வல்லமை உடையவர் யாருக்கு மகிமையானவர் செய்தார், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கவனிச்சிங்களா ஏங்க, இன்னும் பர்சனலாவே தான் ஆராதனையில் இருக்கிறா. பிளீஸ் நெக்ஸ்ட் டைம் ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை வச்சு ஆராதிங்க. பிளீஸ். பெண்டிகாஸ்டல்ல கூட இப்ப மெக்கானிக்கல் ஆயிடுச்சு ஆராதனைங்கிறது தெரியுமா, பிடிச்ச பாட்டை பாடுறது, பிடிச்ச 4 வார்த்தையை சொல்றது, நமக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி இருந்தா நல்லா பாடிட்டு சோத்திரம். இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச பாட்டை. பிளீஸ் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, செகண்டரியா வைங்க. த பிரைமரி வர்ஷிப் இஸ் பர்சனல். Who is God to me? ஆண்டவர் எனக்கு யாருப்பா, அவருக்கு எனக்கு உள்ள உறவு எப்படிப்பா இருக்கு, இத சொல்றது ஆராதனை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்ற, வல்லமையுடையவர் மைட்டி. ஏன் வல்லமை சொல்லுங்க, என்ன வல்லமை? கருவே உருவாகாத இடத்துல கருவை கொடுத்தாருப்பா, கருவே இல்லாத இடத்துல கமான் எனக்கு பண்ணாரு. அங்க எலிசபெத், இதெல்லாம் அவன் மனசுல வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஆண்டவர் பத்தி வார்த்தையை சொல்லும் போது ரிலேட் பண்ணுங்க இன்சிடென்ட்ஸோட, சும்மா கடமைக்காக சொல்லாதீங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், ஆவியோடும் பாடுவேன், அடுத்த வார்த்தை கருத்தோடும் பாடுவேன். வெறும் ஆவியோட பாடினா பத்தாது, கருத்தோடு. அந்த கருத்தோட தான் சொல்றார், வல்லமையானவர் எனக்கு செஞ்சார். எதை பத்தி கட்டாயம் சொல்லியிருப்பா, தனக்கு இயேசு கர்ப்பத்துல பிறக்கிறத பத்தி தான் சொல்லியிருப்பா. எனக்கு செஞ்சார். இங்க எலிசபெத்தை கூட சொல்லல, எனக்கு வல்லமையான காரியத்தை செஞ்சார். என்ன வல்லமை? ஒரு வெர்ஜினா இருக்கிறேன், கமான், ஒரு கன்னியா இருக்கிற எனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், குழந்தை கொடுக்கிறார். இஸ் ஹி நாட் மைட்டி காட்? அவர் வல்லமை உள்ளவர் அல்ல, எனக்கு செஞ்சாருங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை, கோச்சிக்காதீங்க, என்ன தெரியுமா, நமக்கு ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு சுத்தம். ஐம் சாரி, நான் உங்களை தப்பா சொல்றேன்னு இல்லை, நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட உறவை வலியுறுத்துறத மாதிரி இல்லை, வலியுறுத்தணும். மீ அண்ட் மை காட் சொல்லிட்டு சொல்றார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 49 வேகமா போலாம். ஏன் இந்த ஏங்க, அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவன் சொல்ல வேண்டியதானாங்க. ஏன் பரிசுத்தம் உள்ளதுங்கிறா? தேவதூதன் என்ன சொன்னா, பரிசுத்தாவின் எழுதிடுவார், உனக்கு பிறக்கிற குழந்தை பரிசுத்தம் உள்ளது, holy, because he is holy. So Mary related God's character with her personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட ஆண்டவரை உரசி பார்த்து அவருடைய குணத்தை சொல்றார். நெக்ஸ்ட் டைம் இந்த நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, கிருபை உள்ளவரே, பார்க்கிறவரே, இந்த ஒரு 7-8க்குள்ளேயே சுத்துவாங்க தெரியுமா சில பேர். நெக்ஸ்ட் டைம் யாராவது இப்படி சுத்துனீங்க, நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஆராதனால மாறும். Who is God to you? இப்படி நான் கேட்டால் என்ன சொல்லுவது? தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் சொல்ல முடியுமா? யார் ஆண்டவர் இப்ப உங்களுக்கு? அப்படி சொல்லி ஆராதிங்க. பரிசுத்தம் உள்ளவர். 50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை. இப்ப சொல்றது யார் பயந்தா? மரியாள் பயந்தா. ஏங்க, பேசவே கூடாதுங்கிற ஒரு யூத குலத்துல உள்ள பெண்மணி சொல்றா, என்ன வார்த்தை சொல்றா பாருங்க, என்ன ஆராதிக்கிறா பாருங்க, என்ன வோக்கலைஸ் பண்றா பாருங்க, எப்படி பயங்கரமா வோக்கலைஸ் பண்ற. என்ன சொல்றா? அவருடைய இரக்கம் mercy அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்ப இருக்கான்? இப்ப இல்ல, திருப்பி எல்லா சந்ததிங்கிறா, தலைமுறைங்கிறா. பாத்தீங்களா ஆண்டவருடைய குணத்தை, ஆண்டவருடைய செயலை, வல்லமையை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்றா பாருங்க. இரக்கம் mercy. ஏன்
என்ன கண்டாருங்க? மேர்சின்னா என்னது? ஓரத்தில் எங்கேயோ கிடந்த என்ன கண்டாருங்க? இந்த மேர்சி, கிரேஸ் எல்லாம் ஒண்ணுதான். இரக்கம், கிருபை என்ன கண்டாரு? அவருக்கு பயந்துருக்கிற எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் இருக்குது. 51 மாறுதுங்க. 51 மாறுது. என்ன பண்றாங்க? தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம செய்தார். புயம்னா ஆம், கையில தான் நம்ம வல்லமையை காட்டுறது, தூக்குவோம் இல்ல, ஏதாவதுன்னா கையை யூஸ் பண்ணுவோம். இந்த புயம்னா ஆம், பராக்கிரமங்கிற வல்லமையை விட ஸ்ட்ராங்கான விட பராக்கிரமம் ஒன்றும் கிடையாது. அவருடைய கரத்துல பராக்கிரமம் செய்தானா இப்படி இருந்த என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் சொல்லிட்டு இப்ப சொல்றா பாருங்க, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை போதும். யார் இருதய சிந்தை உள்ளவர்கள்? பாப்பா யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளினார். 53 ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க பாப்பா. பாப்பா யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். யூதர்கள் கிளின்னு கிளிக்கிறார். ஏய் என்னையா யூதன், உனக்கு போஸ்ட் இருந்தா பொசிஷன் இருந்தா நீ என்ன பெரிய ஆளா? உன்னை ஆசனத்திலிருந்து தள்ளி விடுவார். நீ என்ன திருப்தியா இருக்கியா? உன்னை வெறுமையாக்குவார். ஏங்க, ஒரு பெண்ணு பேசக்கூடாதுங்க, ஆனா ஆவியானவர் நிரம்பி ஆராதிக்கும் போது அடிக்கிறா பாருங்க, யூத குலத்தைய சிதறடிக்கிறா. ஏன்னா ஆண் மகன் ஒவ்வொருத்தருக்கும் இது செம்ம அடி, ப்ளோ அரைகிற மாதிரி இருக்கு. என்ன இருதய சிந்தையில் இருக்கியா? என்ன ஆண் வர்க்கனா பெருசு, ஆண்னா சிங்கம், பொண்ணுன்னா அசிங்கம் நான் சொல்லிட்டு உட்காந்துருக்க. உன்னை விட சாரி இப்படிலாம் பேசணும், கோச்சிக்காதீங்க, நான் இமோஷன் ஆகுறேன். ஏன் தெரியுமா? இப்படிதான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. சிங்காசனத்துல ஒன்று தள்ளுவார். உன் இருதய உண்மையை சொல்லுங்க. ஆராதிக்கும் போது யாராவது இப்படி, தேவன் நீதி உள்ளவர், தேவன் அகங்காரிகளை தள்ளுகிறவர், தேவன் பட்சிக்கிற அக்கினி, சாந்தத்தோடும் உண்மையோடும் என்ன பண்ணுவார்? அவர் சத்தியத்தோடும் உண்மையோடும் நியாயம் தீர்ப்பார்னு கடைசி ஆராதிச்ச தருணம் சொல்லுங்க. நமக்கு ஆராதனை நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க, சாஃப்ட் சைடே சொல்லி கொடுத்துருக்காங்க. இரக்கம் உள்ளவரே, அன்புள்ளவரே, கிருபை உள்ளவரே, மன்னிக்கிறவரே, இப்படியே சொல்லி கொடுத்து நம்மள ஆராதனையில வளர்த்துட்டாங்க. பட் இன்னொரு சைடு ஆஃப் த காயின் ஒரு ஆராதனை இருக்கு. He is a God of consuming fire, பட்சிக்கிற அக்கினி. தப்பு பண்ணா தண்டனை இருக்கும், பண்ணுவார், அடிப்பார், உன்னை தள்ளுவார், செதறடிப்பார். வார்த்தை வருமா? ஏங்க நான் என் வார்த்தையில பேசலங்க, மரியாளுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. தள்ளி விடுவார், செதறடிப்பார், வெறுமையா அனுப்புவார். பாஸ்டர் இதெல்லாம் பேசாதீங்க பாஸ்டர், கிறிஸ்துமஸ் டைம் ப்ளீஸ். என்னால பேசாம இருக்க முடியல. மரியாளுடைய பாட்டை பார்க்கும்போது ஆண்டவருடைய இன்னொரு சைடை பார்க்கிற. He will send you empty, He will send you curse, சாபத்தை கொடுப்பார். ரோமர் 1 போட்டிருக்கு. அவங்களை என்ன பண்ணிட்டாராம்? கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். Can God do that? அன்பான ஆண்டவர், இரக்கம் உள்ளவர், இப்படி எல்லாம் செய்வாரா? ஏன் ஒரே நாள்ல 23,000 பேர் செத்து போனாங்களே? Why not? ஏன் ஆண்டவருடைய இன்னொரு பக்கத்தை பார்க்க மாட்டோம் ஆராதனை இல்ல? நெக்ஸ்ட் டைம் ஆராதிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பட்சிக்கிற அக்கினி, ஆண்டவரே நீ நியாயத்தீர்ப்பின் தேவன், ஆண்டவரே, ஆண்டவரே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர், ஆண்டவரே தைரியமா சொல்லுங்க. ஏங்க கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருந்த மரியாள் என்னவா பேசுறா பாருங்க, சமுதாயத்தை கிழிக்கிறா. வா, இத ஒரு யூதன் கேட்டானா உண்மையை சொல்லுங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஆடி போயிருவான். அது யூத ஆண்மகன் கேட்டானா உன்னை தள்ளுவார்றா, செதறடிப்பார்றா, வெறுமை அனுப்புவார்றா. வா, இப்ப தெரியுது ஆராதனை என்னன்னு சொல்லி. உன்னே சொல்லிட்டான், பயப்படாது, யாரை பார்த்தும் பயப்படாது. ஆண்டவரோட உங்க உறவு நல்லா இருந்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களை தரிசனத்தை பெருசாக்கி இந்த சமுதாயத்துக்கு உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ஸா வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் மாதிரி ஏன் பயன்படுத்த முடியாது? ஆனா இன்னைக்கு சபைகள்ல சரி, கோச்சிக்காதீங்க, ஆண் வர்க்கம் தான், சமுதாயத்திலையும் ஆண் வர்க்கம் தான். கமிட்டியில எங்கேயாவது பெண்கள் இருக்கானா சுத்தம். சாரி டு சே, பெரிய சர்ச், ஆல் சைன் சர்ச், அங்கே ரெகுலராக பேசுவேன். 20-25 ஆண்களை கொண்ட கமிட்டி தான் அந்த சபை நடக்குது. அது சிஎஸ்ஏ கிடையாது. ஒரு பெண்ணு கூட தலைமைத்துவத்தில் இல்லை. ஆனா ஒரு பெண்ணுக்கு கவனிச்சிங்களா, ஆராதிக்கும் போது ஆவியான நிரப்பும் போது என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை வருதுன்னு. பவர்ஃபுல்லுங்க. ஐ எம் ஹாப்பி. இங்க பெண்கள்லாம் ஊழியம் செய்றீங்க,
நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசுன்னு சொல்ல மாட்டேன், மகா பெருசு, பிக், சோ பிக். அதனால உங்களை மட்டமா நினைக்காதீங்க, சமுதாய பார்வையில மற்றவங்க பார்வையில பார்க்காதீங்க. நான் முடிக்கிறேன். ஸோ என்ன பண்றாரு? பலவான்களை தள்ளுறாரு, ஆனா தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். பாஸ்டர் அருமையா சொன்னார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருக்கவங்கள, எதுக்கு தாழ்மைன்னு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு. அந்த தாழ்மை யாரு? மரியாள் தன்னை தான் சொல்றா. தாழ்மையானவர்களை தான் வாழ்க்கையிலேருந்து மற்றவர்களுக்கு பாடம் சொல்றா பாருங்க. யாரு? பசி. இவதான் ஆண்டவரை தேடுற இந்த பசி உள்ளவர்களை நன்மையாக நிரப்புவார். இப்ப 54 55 ஏங்க பழைய ஏற்பாட கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க மரியாள். அந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆகமங்கள்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொன்னாரோ வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைச்சாரு. தாசனாகி இஸ்ரவேலை ஆதரிச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆதரிச்சு நடத்தாரு தெரியும், எப்படி ஆபிரகாம் நடத்தினாரு. அப்ப ஆபிரகாமோட வரலாறு தெரியுது. கமான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் இல்ல அவங்க இருந்த காலத்துல. அப்ப எங்க இருந்து எப்படிலாம் டிராவல் பண்றா தெரியுங்களா? ஆராதனை, முதல்ல ஆராதனை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? பர்சனல், தனியா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது பெருசா மேக்னிஃபை ஆகி தன்னை குறித்து ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை பெருசாக்குது. ஆராதனை. நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவருடைய செய்தியை ஏங்க ஆராதனையே நமக்கு பெரிய ஒரு செய்தி தானே. அவர் worship itself is a big message. ஆமா, அவளை பெருசாக்குது. 2. 3வது என்ன பார்த்தோம்? அவருடைய ஆராதனையில பர்சனல், அதுக்கப்புறம் இட் மேக்ஸ் ஹர் பிக். 3வது கேரக்டர் ஆஃப் காட். ஆண்டவர் யாரு? வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இல்ல பராக்கிரமம் செய்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர். வருதா இல்லையா? குணங்களை சொல்லுங்கிற. இன்னொன்னு, அந்த குணங்களை வெறுமையா சொல்லாதீங்க, உங்க வாழ்க்கையோட கமான் ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நான் மற்ற குணங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. பட் ஆல்வேஸ் பொறுமையா ரிலேட் பண்ணி. ஒருவேளை உங்களுக்கு இப்ப கஷ்டத்துல ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிற லேட்டஸ்டானா, ஆண்டவரே நான் துன்பத்துல கஷ்டத்துல இருந்தேன், என்னை உயிர்ப்பிச்சிங்க ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளோ ரிலேட் பண்ணி சொல்லலாம் தெரியுமா? இல்ல கெமிஸ்ட்ரிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சும்மா நல்லவரே அப்படின்னு சொல்றதை விட. ஸோ 3வது குணங்களை சொல்றார். 4வது அவருடைய செயல்கள், எப்பேற்பட்ட செயல்கள், விசேஷமா பழைய ஏற்பாடு. ஓகே, ஸோ வெரி பர்சனல். ஓகே, பிபிலிக்கல். சரியா? தனிப்பட்ட முறையில் இருக்குது. வேதத்தை ஆண்டவர் செஞ்ச, ஓகே, வேதத்துல முன்னாடி செஞ்ச நன்மைகள், யார் யாருக்கு என்னென்ன செஞ்சான்னு சொல்லி ஒரு பெரிய சர்வேவே பண்றார். இதுதாங்க ஆராதனை. ஸோ இந்த பாடல் மூலமா மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது உண்மையை சொல்லுங்க, கிருபை பெற்றோமா? கிருபை பெற்றோம்ல? ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா? கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே? இல்லை, இவ்வளவையும் நமக்கும் ஆண்டவர் கொடுத்து இப்பேற்பட்ட ஆராதனையின் அனுபவத்தை, இப்பேற்பட்ட கண்களை மூடுவோம், இப்பேற்பட்ட ஆராதனையும் இப்பேற்பட்ட வார்த்தைகளையும் நம்ம வாயில வர வைப்பாராக ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தந்த வார்த்தைக்காய் நன்றி, யோசேப்பின் நீதிமானான வாழ்க்கைக்காய் நன்றி. ஆண்கள் சொல்லுங்க, மரியாளின் வாழ்க்கைக்காய் நன்றி. ஆண்டவரே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். ஆண்டவரே, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறீர். என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. நீங்க சாதாரணவங்க இல்லை, உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் மகா பெருசு. இன்னும் நிறைய பேருக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்ப சொல்ல போறாரு. நிறைய பேர் உங்க மூலமா ரட்சிக்கப்பட போறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள உறுதிப்பட போறாங்க. உங்க வாழ்க்கை, உங்க விசுவாசம், உங்க மாதிரி, உங்க வார்த்தை அநேகரை கட்ட போகுது. ஜெபம் பண்ணுங்க. அப்பேற்பட்ட பிள்ளையா ஆண்டவரே இந்த சபையில என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. ஆண்கள் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, யோசேப்பை போல நீதிமானாய் வாழ்ந்து ஆண்டவரே யாரையும் அவமானப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய இச்சை அடக்கத்திலே நான் ஜாக்கிரதையாய் வாழ ஆண்டவரே, எல்லாரையும் புரிந்து கொண்டு வாழ ஆண்டவரே, சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை உற்சாகப்படுத்த, பலப்படுத்த, வாழ்த்த வார்த்தைகளை எனக்கு கல்விமானி நாவை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் நம்ம ஜெபத்துல நடத்துவார். எல்லாரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்.
ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தினத்திலே கர்த்தாவே இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிற கிறிஸ்துவின் தினத்தை, பிறப்பின் தினத்தை நாங்கள் விசேஷித்த பிரகாரமாக அனுசரிக்கக்கூடிய இந்த நேரத்திலே மரியாளுடைய கீதத்தை நாங்கள் கர்த்தாவே தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே மரியாள் வசித்து வந்தாள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள செய்தீரே கர்த்தாவே. ஆனாலும் தேவனே, நீர் எவ்வளவு சிறுமையிலே காணப்படுகிற ஆத்மாவையும் உம்முடைய திட்டத்திற்கென்று தெரிந்தெடுக்க முடியும் என்பதை மரியாளுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்படியே நீர் மரியாளை சந்தித்த போது அல்லேலூயா, அவளுடைய வாழ்க்கை எப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டு அது ஒரு ஆராதனையாக மாறினது. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை எவ்விதமாக அவள் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அர்ப்பணிப்பு எவ்விதமாக உண்டாயிருந்தது. அதையெல்லாம் இந்த நாளிலே கர்த்தாவே அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது மாத்திரமல்ல, தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அவர் செயல்களிலே மகத்துவமானவர். அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் மரியாள் வெளிப்படுத்தக்கூடியவளாக காணப்பட்டாள். இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவே, தேவனால் தங்களையும் சந்திக்க முடியும், தேவனால் தங்களையும் பயன்படுத்த முடியும், தேவனால் தங்கள் வாழ்க்கையிலையும் தம்முடைய திட்டத்தை வைக்க முடியும், அதை பெரிதாக பார்க்க வைக்க முடியும், தேவனுடைய மகத்துவங்களை குறித்து ஆராதனை செய்ய வைக்க முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொண்டு கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான செயல்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவன் தாமே கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். நல்ல செய்தியை கர்த்தாவே கொண்டு வந்த அருமையான தாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே வழி நடத்தி கொண்டு வந்து ஒவ்வொரு வசனத்திற்கும் கர்த்தாவே விளக்கத்தை கூறும்படியாக கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை உடைய பிள்ளைகள் கர்த்தாவே வீட்டிற்கு சென்றும் அதை தியானிக்கிறவர்களாக, அதை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்கிறவர்களாக, நீதிமானாகிய யோசேப்பை போன்ற குணாதிசயம் உடையவர்களாகவும் மரியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய கர்த்தாவே பாடல் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக ஒரு அர்ப்பணிப்போடு ஆராதனை செய்யக்கூடிய ஜீவியமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கேறடிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Oh, come all ye faithful, joyfully triumphant to Bethlehem, hasten now with glad accord. Lo, in a manger lies the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Raise choirs of angels
தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 மரியாளின் கீதம் என்கிற தலைப்பிலே செய்தியை கேட்ட தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவை குறித்த ஆராதனையை பர்சனலாக அது எவ்விதமானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆராதனையாக காணப்படும்படியாக தேவன் செய்து உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது எவ்வளவு பெரியது என்பதையும் நீங்கள் ஆராதனையின் மூலமாக வெளிப்படுத்தும்படியான கிருபையை உங்களுக்கு கொடுத்து அப்படிப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துகிற தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் ஆராதனையின் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தி தேவன் எதிர்பார்க்கிற பாடல்களை பாடி ஆராதிக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை பொருந்தினவர்களாக நீதிமான்களாக காணப்பட செய்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.